எல்லாம் அல்ல சிவபெரும்புரனின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை தாழ்ந்து வணங்கியும் முன்னை தவத்தின் பயனாக இறைவன் திருவருளால் சிவஞான நாட்டம் உடையோராய் என்னை தொடரக்கூடிய அன்பர்களை எல்லாம் எல்லா சிவநலன்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். தற்பொழுது நாம் திருநாவுக்கரசு பெருமானின் வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 2 பகுதியை முடித்து 3வது பகுதியாக தொடங்குகிறேன். 2வது பகுதி இறுதியிலே திருநாவுக்கரசு பெருமான் பல தலங்களையும் வணங்கிவிட்டு திரு தூங்கானை மாடம், தற்போது பெண்ணாகடம் என்று சொல்லப்படுகிற அந்த தூங்கானை மாடம் திருத்தலத்தை சென்று அடைந்ததாக 149வது பாடல் அவருடைய வரலாற்றிலே அதுவரையில் நாம் பார்த்தோம். இப்பொழுது அது அங்கே என்ன நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அங்கே போனவன சென்று அடைந்தவுடன் இவருக்கு என்னன்னா, அந்த சமண சமயத்தில் ஒரு தீமையான ஒரு நெறியில இவ்வளவு காலம் ஏதோ ஒரு மறைப்பு சக்தியால் நான் தொடக்கொண்டு இருந்து அந்த கருத்துக்களே உயர்ந்தது என்று மயங்கி இருந்து விட்டேனே. இப்படி ஒரு தவறான ஒரு நிலையை எழுதிய வாழ்ந்த இந்த உடலை கொண்டு நான் இந்த பூமியில உயிர் வாழ்வதா, இப்படிப்பட்ட ஒரு எனக்கு ஏதோ அந்த உள்மனதில் அவர் ஒப்பவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தவறுக்கு ஆளானமே, அப்புறம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டமே, எப்படி அந்த தவறுக்கு நாம் ஆளானோம்னு அது இறைவனோட திருவருள் மறைப்பு சக்தி, இறைவன் எப்படி திருவிழப்படியோ அது நடத்துறாரு, அது வேற செய்தி. ஆனால் இவருக்கு என்னன்னா ஒரு அவமானகரமா இருக்கு, உள்ளத்துல ஒரு இழுக்காக இருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவு ஏற்பட்டு விட்டது, இந்த உடலை கொண்டு உயிர் தெரிகிறதா என்று ஒரு எண்ணம் வருது. அற்புதமான பாடல். அந்த பாடலையே நம்ம பார்த்து தான் ஆகணும். 150வது பாடல். புன்னெறியாம் அமன் சமய தொடக்கொண்டு போந்த உடல். அந்த அமன் சமயத்தோட தொடர்பு கொண்டு போந்த உடல் பாருங்க. அந்த சமயத்துல சார்ந்து சில காலம் பல காலம் இருந்தது கூட அவருக்கு தரிக்கல. அது போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழ தரியேன் நான். இனிமேல் இந்த உடலோட அந்த சமயத்துல போய் சார்ந்தேனே, ஐயோ ஏன்னா அவ்வளவு உயர்ந்த நெறி சைவ நெறி. இது அதுதான் இறைவன் மறைப்பு தான். அது அவருக்கு முன்னதாகவே சைவத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தால் முன்னதாகவே பண்ணு பாமாலையெல்லாம் பாடக்கூடிய நிலையில வாகீச முனிவராக இருந்திருக்கிறார். சிவ வழிபாட்டில் இழைத்திருக்கிறார். இறைவனை நோக்கி இறைவனை அடைய கடுமையாக தவம் செய்திருக்கிறார். இது வரலாற்றிலே நான் முன்னதாக பார்த்து விட்டோம். அந்த பதிகத்தையும் நான் சொன்னேன். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று சொல்லியிருக்கிறார். நெஞ்சம் உனக்காக உண்மைக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன்னா சகோதரியால திருநீர் கொடுக்கப்பட்டு அவர் எழுந்திரு, பரசமய கோயிலிருந்து எழுந்திரு என்று சொல்லிவிட்டு இறைவனோட திருவருளை அந்த அம்மா உள்நினைந்து தான் கோரியவாரே கொடுத்த உள்நினைந்து 5 எழுத்து ஓதி அந்த திருநீரை கொடுத்து அதை பூசை செய்து அவரை ஆலயத்துக்குள் வர தகுதியாக்கி, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருநீர் கூட போசாம சிவாலயத்துக்கு எத்தனை பேர் வர்றீங்க? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இல்லை நிறைய திருந்த வேண்டிய ஒரு இது இருக்கு. ஐயர் கொடுப்பாரு, இல்லை பூஜகர் கொடுப்பாரு, அங்கே வாங்கிக்கலான்னு அப்படி வரக்கூடாது. முழு நீரும் அணிந்து வரணும். அந்த நெறியை நமக்கு சுயநலம் இருக்கணும். முதல்ல நான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம உற்றார் உறவினர்கள் நட்பு வட்டத்தினர், நம்ம ஊரார், அப்புறம் தேசத்தார், இவரெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற அந்த சுயநலம் நமக்கு வேணும்னா இறைவனோட காப்பு வேணும். இறைவனோட காப்பு எப்படி கிடைக்கும்? வெறும் நெற்றியோட எந்த சமயத்தை சார்ந்தவன்னு கூட தெரியாம ஒரு ஆலயத்தில் நுழைய வெக்கமா இல்லை? எல்லாம் சிந்தித்து பாருங்க. இது நாங்கெல்லாம் இப்படிதான் கடுமையா பேசுவோம். என்ன இதோட நோக்கம் எப்படியாவது செம்மைப்படுத்தி இந்த உயிர்களை மேலேற்றி கொண்டு வரங்கிற ஒரு புனிதமான நோக்கமே தவிர எங்க வீட்டு பிள்ளைகளை நாங்க இப்படிதான் பேசுவோம், அப்படிதான் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. புன்னறியாம் அமன் சமய தொடக்கொண்டு போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழ தரியேன் நான், தரிப்பதனுக்கு என்னுடைய நாயக, என்னுடைய தலைவனே, இதை நான் தரிக்கணுமா? நீ நிலச்சினை இட்டு அருள். நீ அப்படியே நான் அந்த உடலை தரிக்கணும்னா நீ எனக்கு இந்த சிவச்சின்னங்களை இட்டு அருணும். இல்ல என்ன கேட்கிறாருன்னா அந்த பாடல்ல எதுவும் கேட்கிறாரு, அந்த சூளக்குறி. ஏன்னா சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ளது சூளப்படை. அதை அம்பிகை ஏந்தி இருக்காங்கன்னா அம்பிகை சிவபெருமானே தான். காளியை ஏந்திருக்காங்கன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானோட ஒரு பேத சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிவபெருமானுக்கே உரியது அந்த சூளப்படை. அப்போ சூளத்தை குறிச்சிட்டா என்னன்னா இவர் சிவனோட ஆளு. அடுத்தது நந்தி, சிவபெருமானுக்கே உள்ள
வாகனம், வேற யாருக்குமே கிடையாது. கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடமுமதாக ஏறினான் எனக்கரிய ஏம்பேடின்னு அந்த திருச்சாழல கேட்கிறா பத்தியா. அப்படிப்பட்ட அரசன், இந்த உலகத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மன்னன், ஏக தலைவன், அவரு போய் ரிஷப வாகனத்துல வராரு அப்படின்னு சொல்லி அந்த இலச்சனை இதை அந்த பாடல்களே அவர் கேட்கிறாரு. நம்ம அதை பார்க்கணும். அந்த பாடல்களே நம்ம பார்த்துட்டு போறதுதான். ஏன்னா இதெல்லாம் ஒரு அற்புத நிகழ்வு நடந்துடும். பின்னால் அற்புத நிகழ்வு என்று தனி பகுதியாக அதை விரித்து உரைக்கிறேன். இருந்தாலும் இப்போ ஓரளவு அதை எனக்கு இந்த பாடலை பார்க்காம போறது எனக்கு அது மனசு வரையில. அடுத்தது, என்னுடைய நாயக, என்னுடைய தலைவனே, நின் இலச்சினை இட்டு அருள் என்று பண்ணு செழும் தமிழ் மாலை முன்னின்று பாடுவார். பொன்னார் திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து, பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் ஆரம்பிக்கிறார்ல, முன்னாகி எப்பொருளுக்கும் முடிவாகி, தோற்றமும் அவர் தான், தோற்றுவிக்கிறதும் அவர் தான், அழிப்பதும் அவர் தான், எப்பொருளுக்கும். அப்போ மற்ற இதெல்லாம் பார்த்துங்க. நின்றானே, முடிவாகி நின்றானே, தன் நாகத்து உமைபாகம் கொண்டானே, உடலில் கருணையே வடிவான தன்னுடைய சக்தியை இடப்பாகத்தில் கொண்டானை. சங்கரனை, சங்கரம்னா அதற்கு பொருள் சுகம் செய்பவன் அர்த்தம். சங்கரன் என்ற இறைவனோட திருநாமத்துக்கு பெயர் சுகம் செய்பவன் என்று பொருள். அதை நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். நன்னாம திருவருத்தம் நலம் சிறக்க பாடுதலாம். இறைவனோட போற்றி செய்து அந்த நலம் சிறக்க இறைவனோட நலன்களை எல்லாம் உள்ள கோத்து வாங்கி அவர் பாடுறாரு. அப்படி பார்க்கும்போது நீடு திரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடக மேரு சிலையான். ஆடக மேரு சிலையான்னா பொன் போன்ற அந்த மேருமலையை வில்லா வச்சிருக்காரு இல்லையா அவரு. அருளால் ஒரு சிவபூதம், இறைவனோட அருளால் ஒரு சிவபூதம், மாடு ஒருவர் அறியாமை, பக்கத்துல யாருமே அறியாம, வாய்கீசர் திருத்தோளில் சேடுயர் இலைச்சூளம், மூவிலைச்சூளம் சினவிடையன் உடன் சாத்த, மூவிலைச்சூளமும் சினவிடையும் அவர் மேல் சாத்துது. அப்புறம் மனம் கழிக்கிறாரு. இந்த திருப்பதிகத்துல அந்த 3 பாடல்கள் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதை. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அற்புத நிகழ்வாக இருக்கு. நிறைய அற்புத நிகழ்வுகளை உலகறிய நடத்துறாரு. அது அகச்சான்றோடு கூடியதாக இதுவும் உள்ளது. இது பாடல்கள் நிறைய நம்ம ஓரளவு பயிற்சி உள்ள அடியார்கள்லாம் இதை அறிந்திருப்பார்கள். இந்த பாடலை கூட மனப்பாடம் செஞ்சிருப்பாங்க. தர்மபுரம் சாமிநாதன்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுவார். இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், ஒரே விண்ணப்பம். போற்றி செய்யும் என்னாவை காப்பதற்கு இச்சை உண்டு. உன்னை நான் போற்றி பெறக்கூடிய நாவியை காப்பதற்கு உனக்கு விருப்பம் இருந்தால். இறைவன்ட்ட எப்படி பேசுறாரு, என்ன உரிமையை பாருங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் எவ்வளவோ உரிமையாக பேசியிருக்கிறார். அதே போல ஒரு உரிமையோட பேசுறது. என்னோட உயிரை காப்பதற்கு உங்களுக்கு இச்சை இருந்தா, மின்னாறு மூவிலை சோழம் என் மேல் பொறி. அந்த மின் போன்ற பொன்னொலி வீசக்கூடிய மூவிலை சோழத்தை அடையாளமாக என் மேல் பொறி. மேவு கொண்டல் துன்னார் கடந்தியூர் தூங்கானை மாடத்து சுடர் கொழுந்தே. மேவு கொண்டல்னா மேகங்கள் மேவி வரக்கூடிய தூங்கானை மாடத்து சுடர் கொழுந்தே, கொழுந்து போல உள்ள இறைவன் கேட்கிறாரு. அடுத்தபட்டு ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பிடி நோய் காவாது ஒழிகள். இவன் ஒரு சாதாரண சிறு தொண்டை, இவன் என்ன நினைஞ்சான்னு சொல்லி என்னமோ கேட்கிறான்னு சொல்லி நீ காவாது ஒழிந்தால், என்ன காக்காமல் ஒழிந்து விட்டால், காவாது ஒழியில் கலக்கு முன்மேற் பழி, அந்த பழி உங்க மேலதான் வரும். இது பெரிய ஒரு ஞான செய்தி. எற்றுக்கடிகள் எங்கண் கொண்டு நீரே பழி பற்றி மற்ற தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரேன்னா, செயல் உயிராகி எனக்கு இல்லை, என்னை இங்க அவதரிக்க வைத்தது திருவாமூர்ல புகழனியார் மாதிரியாருக்கு, புகழனார் மாதிரியாருக்கு அவதரிக்க செய்தது தாங்கள், என்னை வளர்த்து எடுத்தது தாங்கள், எனக்கு உங்க சைவத்தையே காட்டாமல் வளர்த்தது தாங்கள், என்னை சமண சமயத்தை தொடக்குறை செய்தது தாங்கள், மீட்டு எடுத்தது தாங்கள், என்னுடைய சூளை நோய் உண்டாக்கியது தாங்கள், அதை நீக்கியதும் தாங்கள். எல்லா செயலும் உங்கள் செயலாக இருக்க எனக்கு இப்படிப்பட்ட பழி, இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய இந்த எனக்கு இந்த உயிராகி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பழி விட்டது. இப்படி இவன் சிறுவன்னு நினைத்து நீங்கள் என்னை காக்காமல் விழுந்துட்டுனா அந்த பழி உங்க பேர்ல வருங்கிறாரு. ஒரு உயர்நிலை ஞானம் அங்க அப்படித்தானே சொல்றாரு. எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டு நீரே பழிபட்டீர் மற்றைக்கண் தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்த போது விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லின் விரும்பி ஆட்பட்டேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கின. நான் எந்த குற்றமும் பண்ணல. அந்த சங்கிலியாரை பார்க்க வைத்தது நீங்கள், என்னை ஆசைப்பட வைத்தது நீங்கள்,
அவர் அந்த மகிழ மரத்தின் கீழே வந்து என்னை சத்தியம் வாங்கியது நீங்கள். திருவாரூர் வசந்த விழாவை வந்து அந்த வேட்கையின் உள்ளத்தில் ஏற்படுத்தியது நீங்கள். அவளை வந்து பிரிய வைத்தது நீங்கள். எல்லா செயல்களும் நீங்கள் வந்து செய்துவிட்டு எதற்காக என்னோட கண்ணை பறித்தீர்கள்? எனக்கு ஏது செயல் ஒரு உயிராகி எனக்கு என்று அங்க சொல்றாரு. அதே கருத்து இங்க சொல்றாரு. இது வந்து உரைநூலில் வந்து அதை நம்ம அப்படி விரிவாக எழுத இடம் இருக்காது, அதனால அதை சொல்ல மாட்டாங்க. ஆவா சிறு தொண்டன், இவன் சாதாரண சிறு தொண்டன் என் நினைந்தான். இவன் என்ன நினைக்கிறான்? சூளத்தை பொறிக்க வைக்க சொல்றான், இதை விடைய பொறிக்க வைக்க சொல்றான் என்று அரும்பிணி நோய் காவாதொழியில். இந்த அரிய பிணி என்னன்னா உடல் பிணி கிடையாது. அந்த சமண தொடக்கு ஏற்பட்டதால உயிர் அறிவுல வந்து ஒரு பெரிய தொடக்கு இருக்கு பாருங்க, ஒரு பெரிய இழிவு இருக்கு இல்லையா? அந்த இழிவு வந்து உடல்ல வந்து பிரதிபலிக்குது. இந்த உடலை தாங்கி தானே நான் அந்த சமணத்துல தொடங்கி இருந்தேன். அப்படி வந்து நீ காவாது ஒழியில் கலக்கும் முன்மேறு புழி. இந்த பழி வந்து உங்களுக்கு தான் ஏற்படும். காதல் செய்வார் தேவா. அதனால இந்த பழியிலேருந்து நீங்க வந்து தப்பிக்கணும்னா எனக்கு வந்து இந்த சூழ குறியும் இடபக்குறியும் குறிக்கணுங்கிற பொருள் நம்ம எடுக்க வேண்டும். அப்படி கோருகிறார் உரிமையோடு. இந்த பழி உங்க எனக்கு பழி இல்லை, என்னை வந்து செயல்படுத்தி நீங்க அவனின்றி அணுவும் அசையாது, ஒரு அணு கூட அசைய முடியாது. எனக்கு ஏது செயல்? எல்லாம் உங்கள் செயல். அப்ப எனக்கு வந்து இந்த தொடக்கம் ஏற்படுவதற்கு காரணம் நீங்கள் இப்போ வந்து அது வந்து உனக்கு அந்த தொடக்கம் இல்லப்பா, நீக்கி விட்டேன் என்று எனக்கு இந்த சின்னங்களை வந்து என் மேல் பொறித்தால் எனக்கு திருப்தி வந்துவிடும், என் உயிரறிவுக்கு ஒரு மன நிறைவு வந்துவிடும். அதனால அதை நீங்க செய்யணும், இல்லை என்றால் நீங்க தான் பழிப்பட்டீராக ஆகுவீர்கள் என்று சொல்றார். தேவா திருவடி நீரினை பூசு, உன்னுடைய திருவடியை வந்து எனக்கு கொடு, திருநீரை எனக்கு பூசு. செந்தாமரையின் பூவார் கடந்தைகள் தூங்கானை மாடத்து சுடர் கொழுந்தே. செந்தாமரைகள் நிறைந்த அந்த அற்புதமான பூக்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நீர்வள நிலவளம் உள்ள கடந்தையில் உள்ள தூங்கானை மாடத்து சுடர் கொழுந்தே. அற்புதமான திருத்தலம், அதை போய் பார்க்கணும் கண்டிப்பா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இறைவன் எழுத்திருக்காருல்ல. அடுத்த பாட்டு, கடவும் திகிரி கடவாதொழிய கையில விட்டுறான். அவன் வந்து இந்த ஸ்டேரை ஓட்டிட்டு வரான் பாருங்க, அது வந்து தடுக்குது. கடவாது ஒழிஞ்ச ஒன்னொன்னா கையில வந்து தூக்கிட்டான். படவும் திருவுரல் ஒன்று வைத்தாய். அவன் வந்து கீழே நொறுங்கும்படியாக லேசாக ஒரு திருவுரலை வைத்தாய். பனி மால்வரை போல் இடவம் பொறித்தென்னை இயன்று கொள்ளாய். பனி மால்வரை போல் எனக்கு வந்து இந்த இடவம் பொறித்து, இந்த இடபத்தை முதல்ல என்ன சொல்றாரு? சூளத்தை பொறிக்க சொல்றாரு. அடுத்தது திருநீர் பூசு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து திருவடியை கொடு அப்படிங்கிறாரு. இப்போ இடவம் பொறித்து என்னை ஏன்று கொள்ளாய். இருஞ்சோலை திங்கள் கடவும் கடந்தில் தூங்கானை மடத்து சுடர் கொழுந்தே. இந்த நிகழ்வு வந்து தோய்ந்து போகக்கூடிய பொருளால் சூழப்பட்டுள்ள தூங்கானை மடத்தில் இருக்கக்கூடிய சுடர் கொழுந்து போல உள்ள இறைவனை எனக்கு இடபக்குறியும் பொறிக்கணும். முதல்ல மூவிலை சூளம் கேட்டாரு, இப்ப கொடுக்கிறாரு. அப்பதான் அந்த பூதம் யாரும் மாடு ஒருவர் அறியாமே அந்த சூளத்தை பொறிக்குது. அதுல பாடல் பண்ணா 3 பாடல் தான் இருக்கு. என்னென்ன அற்புத செய்திகள் எல்லாம் அதுல சொல்லியிருக்காரு என்று நமக்கு தெரியவில்லை. நம்ம தவ குறைவு கொடுத்துருக்கிறதே படிக்கலையே பல பேர். அதை நினைச்சு பார்த்தோம்னா இப்ப எங்களை போல வந்து பல நாடுறோம்ல இறைஞானத்தை, அந்த வேத நெறிய ஆகம நெறிய அந்த நம்ம தத்துவ நெறிகளை எல்லாம் அந்த திருமுறைகளை நாங்கள் வந்து தேடி தேடி நாடக்கூடியவர்களுக்கு இதுல என்ன இப்படி பாடல் கிடைக்காம போயிட்டுது? இந்த திருப்பதிக இந்த தளத்துல பாடியிருக்கிறாள், என்ன பாடியிருப்பாரோ அது கிடைக்காம போயிட்டுது. இப்படியெல்லாம் வந்து ஒரு ஏக்கம் வந்து அப்படி வரும். உங்களுக்கு பின்னால வரப்போறதை நான் இப்ப அனுபவிப்பதை உங்களுக்கு செய்யறோம். அப்படி ஒரு நாட்டம் வந்து வரணும். நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி அது. அப்ப வந்து இப்படி வந்து அவருக்கு வந்து பொறிக்கப்பட்டது. அப்ப வந்து திருவூரில் வந்து நினைந்து நான் உயிர்ந்தேன், என்ன இறைவன் காத்து விட்டார், இனிமேல் நான் வந்து தொடர்ந்து வாழலாம், அந்த தொடக்க என்னை விட்டு போய்விட்டு இறைவனே அங்கீகரித்த உடனே என்ன ஊரார் எனக்கு என்ன சொன்னான்னா, என்னை வந்து பேயின்னு எல்லாம் சொல்றான், என்ன இறைவன் அறிவாரு, இவர்கள் வந்து இந்த அறியாத மாக்கள் என்ன சொன்னான்னு அம்மையார் சொல்றாங்க பாருங்க. அதே போல ஒரு மனநிலை இறைவனாலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன்னு அது தவறல்ல, அது உண்மையில் வந்து எந்த பழியும் இல்லை என்று என்னை வந்து விடுவித்து விட்டார் என்ற ஒரு கருத்தை சொல்றார். அப்ப அந்த தோள்கள் அந்த வந்து திருத்தோள்களில் என்று இங்க குறுக்கிடப்பட்டிருக்கு. நான் வந்து வலது தோளில் தான் ரெண்டையும் பொறித்தார் என்று ஒரு பெரிய ஆய்வு கட்டுற ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு ஒரு சென்ற ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்புறம் வந்து எல்லா நுணுக்கங்களையும் எடுத்து
ரெண்டுமே சூழக்குறியையும் சரி இடபக்குறியையும் வலது தோளில் தான் பொய்தார் என்று ஒரு முடிவாக அதை வந்து ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். அது எனக்கு இப்போ எடுக்க முடியல. பின்னால் நான் அது வந்து அந்த அற்புத நிகழ்வுகளை விளக்கும்போது விளக்குறேன். அப்படி வந்து அங்கே தங்கி சில நாட்கள் உழவார பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் தில்லைக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இது எல்லா ஞானாசிரியர்களுக்கும் அந்த வேட்கை இருக்கும். தில்லையை வந்து பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா கோயில் நின்று அழைக்கப்படுவது தில்லை என்று வந்து சிறப்பாக வந்து பூஜை, இந்த உலகம் காக்கப்படுதுன்னா சிறப்பாக பூஜைகள் இந்த விழாக்கள்லாம் அந்த முறைப்படி ஆகம நிறைப்படியோ வேத ஆகம நிறைப்படி அவர்கள் சில முறைகளை வகுத்திருக்கிறார்களோ, அங்கே எப்படி அவர்கள் முன்னோர்கள் வகுத்தார்களோ அப்படியே தொடர்ந்து சிறப்பாக வந்து ஏற்றியவர்கள் எல்லாரும் அறிந்த செய்தி தான் இது. அவர்களெல்லாம் யாரும் குறை சொல்லிடாங்க. தயவுசெய்து உங்களுக்கே சில விஷயங்கள் குற்றமாக பட்டா கூட அதை வந்து புறந்தள்ளி விடுங்க. ஏன்னா உங்கள் அறிவுலையும் குறைபாடு இருக்கலாம், நீங்கள் காணக்கூடிய நோக்கத்திலையும் குறைபாடு இருக்கலாம். அதனால அது வந்து அதை விட வந்து ஒரு பெரிய தவறுகளை நீங்கள் இல்லைன்னா சைவத்திலேயே இருக்க வேண்டாம், ஓடிடலாம். அதே போல் வந்து வழிபாட்டில் உள்ளவர்கள் நாங்கள்லாம் சில குறைபாடுகளை எடுத்து சொல்லுவோம்னா எங்களோட நிலைவே வேற. நீங்கள் தொடக்க நிலையில் உள்ளவர்களும் வழிபாட்டில் இயல்பாக உள்ளவர்களும் முற்றும் அறியாமல் கருவேப்பிள்ளை மாதிரிக்கு வந்து வழிபாடுறவங்களாம் அங்கே வர அங்கே செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள்லாம் வந்து வந்தவாறுலாம் பேசுவது பெரிய பாவம். பாவத்தை ஈட்டுவதற்காக கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். இது நான் ஒரு எச்சரிக்கையாக இடையில சொல்லிடுறேன். அப்போ என்ன பண்ணுறாரு, திருத்தல்லைக்கு போக வேண்டும் என்று தில்லை நட்டப்பெருமானை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகிறது. பிறகு நெல்வாயில் அறத்துறைன்னு சொல்கிறாங்கல்ல, நெல்வாயில் அறத்துறை நின்மலைன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவிகை அளித்த தலம் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் முதலிய திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து தமிழ் மாலை சாத்தி வணங்கினார். பிறகு அவர் கிழக்கே நிவா நதி கரையின் வழியாக பற்பல வளங்கள் நிறைந்த வயல்களையும் நந்தவனங்களையும் கடந்து திருத்தெல்லையின் எல்லைக்கு அங்கே போயிடுறார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் இருக்கல, குயில்கள்லாம் பிறவி சேரும் நெறிகளை விடுவீர், பாசப்பிடியிலிருந்து நீங்க வேண்டுமானால் இங்கு வருகன்னு அழைக்கிற மாதிரி இருக்கிறான். அந்த குயில்கள் கத்துறதெல்லாம் நீங்கள் பிறவி பிணியிலிருந்து விடுவிக்க கொள்ளணுமா, பாசத்தை நீக்க வேணுமா, ஆணவத்தை வந்து விட்டு வெளியாகணுமா, தில்லைக்கு வாங்கன்னு அழைக்கிற மாதிரிக்கே இருக்கு. நான் இந்த பறவைகள்லாம் நாகனவாய் பறவைகள்லாம் என்ன பண்ணுறது, நாவுக்கரசரோட திருவடியத்தோட அழகை வந்து கண்டு இது அதிசயம் என்று கூறி எதிர் வந்து ஹரஹர என்று சிவனை தூவிக்கின்ற மொழிகளை எல்லாம் சொல்லி போதும். அந்த புல்கள் அந்த அகிரணை உயிர்களே அப்படி வந்து அந்த தில்லையில் சிறப்பாக இருக்குது. அங்கே பிறக்கிறதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும்ல, அகிரணை உயிர்களாக தில்லையில் போன்ற தலங்களில் பிறப்பதற்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து சிவனடியார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீதி வந்து சேர்ந்துடுறாரு. வீதி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மேலை கோபுரம் வழியாக வர்றாரு. அங்கே உள்ள சிவனடியார்கள்லாம் போய் எதிர்கொண்டு நாவரசரே வருகிறார் என்று, ஏன்னா இவருடைய அற்புத நிகழ்வுகள்லாம் அவர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாவரசரே வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் போய் அங்கே வந்து வணங்கி வருகிறார்கள். தில்லையில் வந்து ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. அதை அப்படியே பட்டுசாமி ஓதுவார் அவர்கள் வந்து எழுதியிருப்பதே பிடிக்கும். ஏன்னா நூலில் பல பேர்கிட்ட இருக்காது. ஏன்னா இதிலிருந்து எதுவுமே வழிவிடக்கூடாது என்று எண்ணுகிறேன். சிவனடியார்கள் தம்மை வந்து வணங்கி எதிர்கொள்ள வேதங்கள் முதலாகிய பல கல்வித்துறைகளையும் கரை கண்ட தில்லை 3000 அவர் வாழும். எல்லாத்துலேயும் கரை கண்டவர்கள்ங்கிறாரு. சிவமே நிலவிய திருவீதிகள் வழியே திருநாவுக்கரசர் சென்றார். வேத ஒளியும் முனிவர் தோத்திர ஒளியும் வாயிலில் ஒலிக்கின்ற 7 நிலை கோபுரத்தை பணிந்து உள்ளே புகுந்தார். இதை மேலை கோபுரம். பொன்மயமாகிய அழகிய திருக்கோயிலை வலம் வந்தார். பேரன்பு பெருகி திருமேனி முழுவதும் மயிர்கூச்சி எறிந்து நிற்க கனக சபையை நேர் நின்று தரிசித்தார். ஆனந்த தாண்டவத்தை கண்டு தொழுது தெவிட்டாத இன்பம் பெற்றார். கைகளும் தலைமையில் குவிந்தன, கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தன, கரணங்கள் 4 ஒருங்கே உருகின்றன. அகக்கரணங்கள் மன சித்தம் புத்தி அகரணங்கள் 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெறும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்வீகமாகன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் இறைவனை தரிசிக்கும் போது சொல்றாரு. அப்போ ஒருங்கிய மனத்தோட கரணங்கள் 4 உங்கியும் ஒருமையா நாவரசருக்கும் வந்ததுங்கிற அந்த கருத்தை வந்து சொல்றாரு. உடல் நிலத்தில் வந்து விழுந்து எழுந்து வணங்குகிறாராம். அப்படிப்பட்டது நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கும்பிடும் திருநாவுக்கரசருடைய அன்பினை அளவிட இயலுமோ என்று அற்புதமாக இது வந்து பெயர்த்திருக்கிறாரு. அது நல்ல பாடல். இது சேக்கிழார் பெருமான் அதை வந்து அப்படியே நம்ம சொல்லுவோம். கையும் தலைமிசை புனைய அஞ்சலின்னு அப்படியே வந்து கைகள் புனைந்து அஞ்சலி கோலமாக இருக்காரு. கண்ணும் பொழுமழை ஒழியாது. மழை வந்து அப்படியே உள்ளம் உருகணும்னா என்ன பண்ணணும், இந்த மெய்ப்பாடுகள் கண்ணு வழியா அந்த இறைவனை வந்து இப்படிப்பட்ட
நம்மளை காத்தருளியே நம்மளை ரட்சிக்கக்கூடிய இந்த இறைவன் இப்படி 5 தொழில்களை ஏற்று உலக உயிர்களுக்காக எப்பொழுதுமே நட்டமாடி கொண்டிருக்கிறாரு என்று அந்த எண்ணத்திலேயே அந்த நீர் வர்றது, கண்ணீர் பொங்கி வருது. கண்ணும் பொழிமழை ஒழியாதே பெய்யும் தகையின, பெய்தான் வந்து சரன்னு ஓடுது. கரணங்களும் உடன் உருகும் பரிவின, அந்த 4 கரணங்கள்லாம் மனம் சித்தம் புத்தி ஆகலாம் உருகுதுன்னா உயிரறிவு வந்து உருகுது. இவையெல்லாம் கருவிகள். உயிரறிவில் அந்த ஏற்படக்கூடிய உருக்கம் அந்த கருவிகளில் பிரதிபலிக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உருகும் பரிவின பேரெய்தும் மெய்யும் தலைமிசை விழும் முன்பு எழும். தரைமிசை வந்து விழுந்து விழுந்து உடல் எழுது. மின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுது அளவின்றார். அவர் கும்பிடுற அந்த ஆர்வத்துக்கு எல்லையே இல்லாம நாமெல்லாம் போனா சாதாரணமா தெரிகிறாரு, அவர்களுக்கு வந்து வேற ஒரு காட்சி கொடுக்கிறாரு. அதுல தில்லைக்கு நீங்க தொடர்ந்து போறவங்களுக்கு தொடக்க நிலையில வந்து அந்த நடராஜ பெருமானை வந்து பார்ப்பதற்கும் சில காலம் போன பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் வந்து இருக்கும். நம்மகிட்ட எந்த அளவுக்கு ஒரு பக்குவ நிலை உயிர்கிறது இது அனுபவத்தால் சில பேர் அறிந்திருப்பார்கள். வேறு ஒரு சிறப்பான ஒரு காட்சியை வந்து உணரலாம் அந்த தில்லை நடராஜ பெருமான். நம்ம உள்ளம் எந்த அளவுக்கு பக்குவம் ஆகிறதோ அந்த அளவுக்கு அது நான் வந்து அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும்னா இவர் மட்டும் அனுபவத்தில் பார்த்தேன்னு சொல்றாருன்னா உங்களுக்கும் கிடைக்கும். அதுக்கு தக்க ஒரு நிலைமை வேணும், வேட்கை வேணும், இறைவனை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் எண்ணம் வேண்டும், அக தூய்மை எல்லாம் வேண்டும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டு செய்யக்கூடிய அந்த நிலையெல்லாம் வர வேண்டும். வந்தாலும் எல்லாம் இறைவனோட அருள் கிடைக்கும். அவரை இறைவனை வந்து என்று வந்தாயின்னு கேட்கிற மாதிரி இருக்குதான். என்று வந்தாய் என்ற கேட்பது போல திருக்குறிப்பு தோன்ற நடனம் புரிவதாக உணர்ந்த நாவுக்கரசர் கருநட்ட கண்டனை என்று எடுத்து ஒரு திருவருத்தமும் பத்தனாய் பாட மாட்டேன் என்ற திருநேரிசையும் பணிகிறாரு. சில நாள் அங்கே இருந்து அன்னம்பாளிக்கும் சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலம் என்ற ஒரு பதிகத்தை பாடுறாரு. அப்புறம் பக்கத்திலேயே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருவேட்களங்கிற ஒரு தலம் இருக்குது. அதற்கு அடுத்தது நெல்வாயில் இருக்கு. அதுக்கு அடுத்தது திருக்கழிப்பாலை. அந்த நெல்வாயில்ங்கிற ஊர்லேயே திருக்கழிப்பாலைங்கிற தலத்தை திரும்பவும் வந்து மீள நகரத்தாரெலாம் அந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அந்த திருப்பதிகளை தரிசித்து வணங்கி திருப்பதிகள் பாடி சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து மீண்டும் தில்லை நோக்கி வரும்போது பணக்கை மும்மதம் வேழம் உரித்தனன்னு அந்த உரித்தவன் என்ற அந்த இந்த பாடலை பாடி அம்பலக்கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து இவனோ என்று பாடுகிறார். ஒரு திணை துணை அளவு கூட அம்பல கூத்தனை மறைந்து நான் வந்து வாழ முடியுமா என்று அப்படி ஒரு எல்லாம் நமக்காக அதெல்லாம் எடுத்து பாடுறாரு. இன்னும் திருக்குறுந்தகை பாடிக்கொண்டு சிதம்பரத்தை அடைந்தார். பிறகு அடியார்களுக்கு எளிதில் வந்தருளும் சிவபெருமானின் கருணை குறித்து அரியானை அந்தனர்தம் சிந்தையானை என்று ஒரு அற்புதமான பெரிய திருத்தாண்டகம் என்று பேர். அதை பாடிக்கொண்டு பொன்னம்பலத்தில் சென்று நடராஜ பெருமானை தரிசித்து வணங்கி செஞ்சடை கற்றை முற்றத்து நிலா இருக்கும் என்ற திருநேரிசையை பாடுறாரு. இவ்வாறு தில்லையம்பதியில் யாவரும் அதிசயிக்க ஒன்றும் ஆனந்த கண்ணீர் பிறகு திருப்பதிகள் பாடும் பணியுடன் உழவார பணியும் செய்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன ஆயிடுதுன்னா, இது என்ன இந்த தில்லையில வந்த பகுதியை நான் சொல்றதோட இந்த பட்டுசாமி ஓதுவார் வந்து எப்படி நோக்கி அவரு அப்படிப்பட்ட உரை. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து உரைநடையில் இருக்கக்கூடிய நூல். இது ஒரு சிறந்த ஒப்பற்ற நூல். காசி மட்டத்தில் தான் வெளியிட்டு இருக்கிறாங்க திருப்பனந்தாளில். அதை எல்லோரும் வந்து வாங்கி படிக்கணும். ஓரளவு அதை தொடக்க நிலையில ஏதோ எழுதுறாங்க உரைகளை எல்லாம் படிக்கிற மொழிய இது வந்து ஒரு சிறந்த உரை என்று எல்லாராலையுமே போற்றப்படுவது. அவ்வளவு ஒரு பெரிய அறிஞர், அவ்வளவு நுண்பான நுழைவுல மிக்க அறிஞர் இந்த பட்டுசாமி ஓதுவர்னு ஒரு பெரியவர் இருந்திருக்கிறாரு. அதை வந்து அங்கே திருப்பனந்தாளை பொறுத்தவரையிலும் அடக்க விலைக்கு தான் அந்த நூல்களை வந்து போடுறாங்க. அவங்க வந்து லாப நோக்கத்தில் அந்த காலத்திலேருந்து போடுவதில்லை. அப்படி ஒரு சிறப்பாக ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அப்போ வந்து என்ன செய்தி கிடைக்குதுன்னா, திருஞான சம்பந்த பெருமானுக்கு வந்து சிறுகாயில் அவதரித்த விவரமும் அவருக்கு 3 ஆண்டுல எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து அம்பிகை திருமுலைப்பால் கொடுத்ததும், அப்புறம் இறைவனை அவங்க தகப்பனார்த்த அடையாளம் காட்டினது, அப்புறம் திருக்கோலக்காவில் தாளம் கொடுத்தது, இதே போல செய்திகள்லாம் இவருக்கு கிடைச்ச உடனே அவரை கொண்டு அவரை நாம் வந்து கண்டு தரிசித்து வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருது. அது சின்ன குழந்தை, அவரை வந்து நாம் வந்து
விழுந்து வணங்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம். அவ்வளவு பணிவு. அப்பர் பெருமான்னா சாதாரணமா பணிவுடைய வடிவுடையார், அவ்வளவுதான். இங்கனும் திருநாவுக்கரசர் அப்படி ஒரு எண்ணம் வருது. உடனே அங்கேருந்து புறப்பட்டு போய் அங்கே இதுக்கு போறாரு, திருநாரையூர் தளத்தில் போய், அங்கே பொல்லா பிள்ளையார் இருக்கிறாரு, நமக்கு திருமுறைகள்லாம் எடுத்து கொடுத்த அந்த இறைவனாக்கிய, அங்கே போய் அங்கே வணங்கிட்டு இறைவனை விடை கொண்டு அப்புறம் நேராக சீர்காழிக்கு போறாரு. சீர்காழிக்கு போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, நாவரசர் சீர்காழியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறாருங்கிற செய்தி திருஞான சம்பந்த பெருமானுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அவருக்கு இருப்பு கொள்ளாம அடியார்கள் புடைசூழ அந்த சீர்காழி எல்லையை தாண்டி எதிர்கொண்டு அழைக்க வர்றார். பாருங்க ஒருவருக்கு ஒருவர் எந்த அளவுக்கு ஒரு அன்பு. இவர் அவரை கண்டதில்லை, அவர் இவரை கண்டதில்லை. ஆனா ஒரு அடியார்னா, ஒரு அடியார் இலக்கணப்படி அடியாரோட திருவுருவம் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட உருவம் கொண்டவர் நம்ம அப்பர் பெருமான். அவர் மேல உள்ள அன்பால அவரு இந்த சமண சமய தொடக்க விட்டு மீள இறைவன் மீட்டருளியது இவருக்கு தெரியும். அவர் மேல தவறு இல்லை, இறைவனோட திருவிளையாடல்னு சொல்லி ஞானசம்பந்தருக்கு தெரியும். இல்லைன்னா அந்த சமயத்தில் தொடக்க விட்டவரை பார்ப்பதே தவறு என்று அப்படிலாம் நினைச்சிருவாங்க. அப்படி இல்லை. அப்படி ஒரு நிலையை அப்பர் பெருமானை வைத்து திருவிளையாடல் பண்ணியது நம்ம இறைவனோட விளையாட்டு என்று ஞானசம்பந்தர் அறிவார். அவர் எப்படியாவது, ஏன்னா வாகீச முனிவராக இருந்திருக்காரு, இவரும் கையில இருந்திருக்காரு, அவரும் கையில இருந்திருக்காரு. முன்னமே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருந்தடி மறைக்கலாது இருந்த என்னை மையல் செய்தி மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்பிடும் உடம்பு பட்டு இழுக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது, என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்கறதுல, உன்னோட திருவடியே தான் நினைச்சு எங்க கையில அந்த பேரின்பத்திலேயே திளைச்சிருந்தேன், என்ன போய் மையல் செய்து இந்த மண்ணில் பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள நோய்க்கும் உள்ள உடலை கொடுத்து என்ன பிறக்க செய்தியே, என்ன தவறு செஞ்சேன்னு திருத்துறையில ஞானசம்பந்தர் கேட்கிறாரு. வாகீச முனிவராக இருந்ததே அவருக்கு தெரியும். எல்லாமே அவர் முக்காலமும் திரிகாலமும் உணர்ந்த ஞானி. என்னன்னா எழுந்து இந்த திருக்கூட்டத்தாரோட இது உதாரணமாக காண்பிக்கிறார். ஒரு பெரியோர், ஆன்மீக பெரியோர்கள் வந்தால் நம்ம எதிர்கொண்டு அழைக்க வேண்டும், எல்லையில் சென்று அழைக்க வேண்டும்ங்கிற ஒரு பெரிய பண்பு நலனை ஞானசம்பந்த பெருமானே நமக்கு அதை செய்திருக்கிறார். அப்போ எதிர்கொண்டு வராங்க. இவர்கள் திருக்கூட்டமும், இது ஒரு கடல், 2 கடல் சேருவது மாதிரி அவர்கள் திருக்கூட்டமும் எல்லாமே சேர்ந்து இங்கே வந்தோடனே அப்பர் பெருமான் நெடுஞ்சாங்கடையா விழுந்து வணங்குறாரு. அவரு பதிச்சு இவ்வளோ ஒரு பெரிய வணங்குறாருன்னா அங்கேருந்து கையால் எடுத்து அவர் வணங்குறாரு. ஒருவர் வணங்குறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, இவரோட திருமேனியை அற்புதமாக இங்கே அங்கே திருவதிகை வீரட்டானத்துக்கு தெருவில் நடந்து போகும்பொழுது அவரோட பொலிவு எப்படி இருந்தது என்று ஒரு பாடல் அற்புதமாக குறிச்சிருந்தார். இங்கே அப்பர் பெருமான் அப்படியே இந்த உருவத்தை, திருவுருவத்தை நம்ம கொண்டு வரணும். சிந்தை இடையரா அன்பும், அவரோட சிந்தையில அன்பு தவிர வேற எதுவுமே இல்லை. உலக உயிர்களை பற்றி இறைவன் மேல உள்ள ஒரு பக்தி, பற்று, இணையில்லாத அன்பு அது வேற. உலகத்துல படைப்பிக்கப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் தேற்றுவதற்காக தான் இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த கருத்து புரிந்து கொண்டதால பிற உயிர்கள் மட்டும் உள்ள அன்பு, இடையறாத அன்பு, அன்பே உருவாக அந்த சிந்தை இருக்கு. சிந்தைனா உயிரறிவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தண்ணில் அசைவும், அந்த அளவோட அசையக்கூடியது. ஒரு முதுமையும் இருக்கு இல்லையா. கந்தை மிகையாம் கருத்தம், இந்த கந்தையான ஒரு ஆடை இருக்கு பாருங்க, ஒரு எளிய ஆடை, ஒரு பெரிய பட்டு பீதாம்பரம்லாம் அணிவர்கள் நம்ம சாமியாட்டம் தான், தோளையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா. அதே போல கந்தை மிக, இதே அதிகம் என்று சொல்லி ஒரு எளிய ஆடை அணிந்து கொண்டு அந்த கருத்தில் உள்ளவர். கை உழவாரப்படை, எப்போ பார்த்தாலும் கையில் உழவாரப்படை வைத்து கொண்டு இந்த தொண்டு நெறிய அக்கா தன்னுடைய சகோதரியாகிய திலகவதியார் இவருக்கு அறிமுகப்படுத்தி இவரை செயல்படுத்த செய்த, அவர் வழியாக இறைவனால் செயல்படுத்த செய்யப்பட்ட இந்த அப்பர் பெருமான், திருநாவுக்கரசு பெருமான் எப்பொழுதுமே கையில் உழவாரப்படையை வைத்திருக்கக்கூடியவர். ஒரு அடையாளம் அது. கை உழவாரப்படையும் வந்திழி கண்ணீர் மழையும். அங்கே முன்னாடியே நடராஜ பெருமானை பார்க்கும்போது மனம் உருகி எப்பவுமே அந்த இறை சிந்தனையிலே இருக்கிறதால இந்த கண்ணீர் கலங்கி இருக்கு. சிலர், நான் சில அன்பர்களை பார்த்துருக்கேன், நமக்கெல்லாம் வரல, இவங்களுக்கெல்லாம் இப்படி வருதுன்னு கூட நினைச்சிருக்கேன். சாதாரண ஒரு அன்பர் ஒரு திருப்பணி ஒரு ஆலயத்தில் செய்யும்போது இறைவனை பற்றி பேசினாலே அவருக்கு கண்ணில் நீர் தழும்பும். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வழிபடுறோம், திருமுறையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு அது மாதிரிக்கே வரலையேன்னு நான் பல காலம் எண்ணியது உண்டு. அப்படிப்பட்ட அன்பர்கள்லாம் பார்த்துருக்குறோம். வந்திழி கண்ணீர் மனையும், இழிதல்னா கீழே விழுதல்னு அர்த்தம்.
வடிவில் பொலி திருநீரும். அவர் வடிவம் பூரா அதான் வெந்நீர் சன்னித்த மேனியான் இறைவனுக்கும் பொழுது இங்கே மட்டும் இல்லாமல் உடம்பு பூரா விபூதியை வந்து பொழியும்படியாக பூசியிருக்கக்கூடியவர். அந்தமில்லா திருவேடத்து அந்தமில்லா திருவேடம், அதுக்கு வந்து எல்லையே இல்லை அவரோட திருவேடத்துக்கு. அரசும் எதிர் வந்து அணைகிறார். அப்ப ஞானசமுத்திரம் இதை வந்து பார்த்த உடனே எப்படி இவருக்கு தோணுதுன்னா, கண்ட கவுனிய கன்றும், கவுனிய கன்றுனா கவுனிய குலத்தில் வந்து அந்தனராகிய ஞானசம்பந்த பெருமான் இந்த குழந்தை, கருத்தில் பரவும் மெய் காதல் தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது. கருத்தில் பரவும், எப்பொழுதுமே நம்ம கருத்துல வச்சு ஒரு மெய்யடியாருன்னா இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கம் செய்து அவர் வந்து வைத்து அந்த அடியார்களை போற்றி பரவறாரு பாருங்க. அப்படிப்பட்ட திருவுருவமும் அவர் இருக்காராம். கண்டு கருத்தில் பரவும் மெய் காதல் தொண்டர் திருவேடம். இவர் வந்து திருத்தொண்டரோட திருவேடத்தோட வராரு பார்த்தீங்க. ஒரு திருத்தொண்டர்னா அந்த ஆரம் கண்டிகை, அந்த ஆடையும் கந்தையன்னு சொல்லுவார்ல, அந்த விபூதி பூசிருக்கிறது, இதை திருநீர் அணிந்திருக்கிறதுலாம் சொல்றாருல. திருவேடம் நேரே தோன்றியது என தொழுதார். ஞானசம்பந்தத்தை தொழும்போது இதுவரை வந்து ஒரு மெய்யடியார் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து உருவாக்கத்தை உள்ளத்துல வைத்திருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோற்றத்தை வந்து பார்த்து தொழுது வணங்குறாருன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் வந்து சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதற்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து அவரை அழைத்து கொண்டு சீர்காழிக்கு அங்கே போறாரு. சீர்காழிக்கு போய் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்றாங்க. தரிசனம் பண்ணோன்னே அப்பரே நீங்கள் உங்கள் பெருமானை பாடுவீர் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அப்பொழுது என்ன பண்றாரு, அது ஆனந்த கண்ணீர் பொழிந்து நின்று பார்கொண்டு மூடி என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடி பெரிய நாயகி அம்மா பேரு அங்க பெரிய நாயகின்னு பேரு, பெரிய நாயகி அம்மையிடம் திருத்தோணியில் வீட்டிருந்தாலும் பெருமானை பணிந்தார். அப்ப வந்து என்ன பண்றாரு, பணிந்து அந்த போற்றி பரவி அந்த திருப்பதிகம் பாடிட்டு ஞானசம்பந்தர் இல்லத்திலேயே போய் அங்க திருவமுது அவருக்கு படிக்கிறாரு. அதெல்லாம் கொண்டு பல காலம் அங்கே வந்து தங்கி இருக்காரு. தங்கி இருக்கும் பொழுது என்னன்னா, இவருக்கு இன்னும் பல தலங்களை எல்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டும் என்று வேட்கை இயல்பாக திருநாவுக்கரசுக்கு நாயனாருக்கு வந்து ஏற்படுகிறது. அதனால என்ன பண்றாருன்னா, திருஞான சம்பந்தர்கிட்ட விண்ணப்பித்துக் கொள்கிறார். நான் வந்து எல்லா தலங்களையும் வந்து போய் பார்க்க வேண்டும், பல தலங்களில் இறைவன் வந்து விட்டு இருக்கக்கூடிய கோலத்தை வந்து ஒரு அவா எழுகிறது, எனக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோன்னா சரி என்று சம்மதம் செய்துவிட்டு அங்கே சீர்காழியில் இந்த தளத்திலிருந்து மேற்கே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோலக்கா என்ற திருத்தலம், தாளம் பெற்ற திருத்தலம் ஞானசம்பந்தருக்கு, அந்த திருத்தலம் இருக்கு இல்லையா, அந்த திருத்தலம் வரை அப்பர் பெருமானுடைய உடன் போய் அந்த திருத்தலத்தை வந்து தரிசிக்க செய்துவிட்டு அங்கே விடை கொண்டு மீண்டும் ஞானசம்பந்தர் மீள்றாருன்னா எந்த அளவுக்கு அப்பர் மேலே இங்கே சீர்காழியில் இருந்து கொண்டே சரி ரொம்ப நல்லது போய் வாருங்கள், நாம் மீண்டும் இறைவன் திருவருள் இருந்தால் சந்திப்போம்னு சொல்லிட்டு இருந்துடலாம் இல்லையா. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு நலம் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருத்துக்கோலக்கா வரையிலும் அப்பர் பெருமானுடைய வந்து உடனாக சென்று அங்கே வந்து அவரை தரிசிக்க செய்து தானும் தரிசிச்சுட்டு அங்கே இருந்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு மீளவும் திருஞான சம்பந்தர் வருகிறார் என்று அப்படி ஒரு பண்பு நலன் வந்து அங்கே வந்து சொல்லப்படுகிறது. அதை நாம் கருத்துக்குள் கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து விடை கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, திருக்கருப்பரையலூர் என்று குற்றம் பொருத்தநாதர்னு சொல்லுவாங்க. அற்புதமான பாடல் ஞானசம்பந்தர். சுற்றமோடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரையலூர் என்று பாட்டிருப்பார். அதை குற்றம் பொருத்தநாதர்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனோட தர்மபுரத்தோட ஆதீனத்தோட ஆளுகையில நிர்வாகத்தில் அந்த ஆலயம் இருந்து வருகிறது. இப்போ அடுத்து தொடர்ந்து அதை குடமுழுக்கு செய்வார்கள் என்று இந்த மற்ற ஆலயங்கள்லாம் ஒன்றொன்றாக நிறைவு செய்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அடுத்து தொடர்ந்து அந்த ஆலயத்தையும் நல்ல அதுவும் பார்க்க வேண்டும். சீர்காழி ஆலயத்தை போல ஒரு மாட கோயில் இருக்கிறது, ஒரு சிறு ஆலயமாக இருக்கும் கொகுடி கோயில். அப்புறம் ஞானசம்பந்தரிடம் விடைபெற்று கொண்டு சிவபெருமான் எழுந்திருக்கும் திருக்கருப்பரையிலூர் திருப்பூங்கூர் நந்தனாருக்கு விடை வழிவிட்டது. திருநீடூர் திருக்குறுக்கை வீரட்டம் அற்புதமான திருப்பதிகம் திருக்குறுக்கையில். அதுதான் வந்து நிறைமறை காடுதண்ணில் நீண்டறி தீபம் தன்னை கரை நிறுத்து எலித்து தன் மூக்கினால் சுட்டிட கனன்று தூன்ற நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பது போலும் குறுக்கை வீரட்டினார் என்று படைப்பார். இப்படி பல வரலாறுகள் இங்கே வந்து அந்த திருப்பதியத்தை வந்து அதை படிக்கணும். அடுத்து திருநென்றியூர் திருநனிப்பள்ளி ஞானசம்பந்த பெருமானோட தாயார் ஊர் என்று சொல்வார்கள்.
முதலிய தலங்களுக்கெல்லாம் சென்று பாமாலையெல்லாம் பாடி சாத்தினார். பிறகு காவிரி ஆற்றின் இரு கரையில் உள்ள திருச்செம்பன்பள்ளி, திரு மயிலாடுதுறை, திருத்துருத்தி, திருவேல்குடி, திரு எதிர்கொள்பாடி, திருக்கோடிக்கா, மிகவும் பழமையான தலம் திருக்கோடிக்கா எல்லாம் வணங்கி கொண்டு திருவாவடுதுறைக்கு வந்துடுறாரு. அற்புதமான நிகழ்வு பின்னால் நான் நிகழப்போதில்லையே, அந்த திருவாவடுதுறைக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து ஆவடுதுறையாரை அடைந்து உய்ந்தேன் என்று கருத்துடைய திருத்தாண்டகம் பாடுறாரு. ஒரு திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை ஒன்று பாடுறாரு, திருநேரிசை. திருக்குறுந்தொகையெல்லாம் திருத்தாண்டகம் எல்லாமே 6ஆம் திருமுறை, திருக்குறுந்தொகை எல்லாம் 5ஆம் திருமுறை, சிறிய பாடலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் திருநேரிசை, திருச்சந்த விருத்தம் இவைகள்லாம் வந்து 4ஆம் திருமுறையில் வரும் என்று செந்தமிழ் பாமாலைகளை சூட்டி பரமனாரை வழிபடுறாரு. அங்கு பல நாட்கள் ஆவடுதுறையில் பல நாட்கள் தங்கியிருந்து உழவார பணி செய்து வந்தார். அதன் பின் அங்கிருந்து மேற்கே உள்ள திருவிடைமருதூர் அந்த திருத்தலத்துக்கு போறாரு, திரு நாகேஸ்வரம் போறாரு, திரு பழையாறை அடைந்தலை, பின்னால் வந்து உண்ணாவிரதம் இருக்க போற அந்த ஆலயம் முதலிய தலங்களை அடைந்து அங்கு எழுந்துள்ள பெருமானுக்கு தமிழ் மாலை சூட்டி மகிழ்ந்தார். பின்னர் திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு, பட்டீஸ்வரன் ஒரு பெரிய திருத்தலம் இருக்கு, பெரிய திருத்தலம், பாடல் பெற்றுத்தலம். ஞானசம்பந்தருக்கு வந்து முத்துப்பந்தல் அந்த சிவிகை அந்த வரும்பொழுது அந்த கோடையில் வரும்போது நடந்து வராது, திருவலங்கியூரிலிருந்து பட்டீஸ்வரர் அந்த மேற்றலியை நோக்கி நடந்து வரும்பொழுது அந்த திருச்செத்தி முற்றத்தை வணங்கி பட்டீஸ்வரம் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த வெயிலோட காணலில் இவர் நடந்து வரதை பார்த்து இறைவன் பூதத்தை வச்சு அவருக்கு ஒரு முத்துப்பந்தலை அமைச்சு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட நிழல் கொடுத்த இடம் அது. அங்கே வந்து திருச்செத்தி முற்றம், திருச்செத்தி முற்றத்துக்கு தெற்கு வீதி, பட்டீஸ்வரத்துக்கு வடக்கு வீதி, அதுதான் ஒரு வீதி தான் ரெண்டுமே பிரிக்குது, ரெண்டும் ஒரே வீதிகள் தான். அந்த திருச்செத்தி முற்றத்தில் வந்து கோவா முடிகைன்னு எடுத்து கூற்றம் வந்து குமைப்பது முன் பூவார் இந்த உன் சேவடி என் தலைமையில் பொறி என்று சொல்லி அங்கே வந்து பாடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அப்படி வந்து அவர் பாடும்பொழுது என்ன பண்ணுறாரு, சாமி நல்லூருக்கு வா என்று சொல்லிடுறார். இவர் இங்கிருந்து கேட்கறது வந்து திருச்செத்தி முற்றத்தில் அம்பிகை வந்து லிங்க திருமணியை தழுவி முத்தம் கொடுக்கறது, முத்தம் என்று பேர், அதுதான் முற்றம் என்று மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய தலம். நாவுக்கரசர் பெருமானால் வந்து போற்றி பரவி பாடப்பட்டிருக்கு. அங்கே தான் கேட்குறாரு, மூவியில் இது என்னோட திருவடியை என்னோட எனக்கு சூடு அப்படின்னு சொல்லி கோவாய் முடிகை கூற்றம் வந்து குமிப்பது மண், இது கூற்றுவன் வந்து என்னை பிடிப்பது மண், இவரையா வந்து கூற்றம் பிடிப்பான். அதாவது இந்த உடலை விடுவதற்கு முன்பு உன்னுடைய திருவடியை இந்த உடல்ல எனக்கு வை. அவருக்கு இந்த இன்னும் போகலை, அந்த மூவிலை சூளம் சினைவிடை எல்லாம் வந்து செய்து திருநீரெல்லாம் அழித்து எல்லாமே இறைவன் செய்து விட்டார். அவரோட தொடக்கம் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் வந்து ஒரு இறைவனோட திருவடியை தலையில வச்சாதான் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும் ஏதோ ஒரு எண்ணத்துல அப்படி விழுந்து கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அங்க நல்லூருக்கு போறாரு. அங்க நல்லூர்ல போய் அந்த இறைவனை வணங்குறாரு. நல்லூர்ல என்ன பண்றாருன்னா அங்க எடுத்து பாடுறாரு, நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். அவர் திருவடியை வச்சிடறாருங்க. நன்மையே பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்போதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னி மிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சேக்கிரார் சொல்றாரு. அந்த அற்புதமான பாடலை வந்து அகச்சான்றாக அந்த பதியம் புறா இருக்கு. நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனத்துவி மணிமகுடு தேரத்துற்ற இனமலர்கள் போத வீழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தணிய திருவடியின் தலைமையில் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவார் என்று சொல்லி இமையவர்கள்லாம் போற்றி பருகும்போது அந்த மலர்களை எல்லாம் வந்து தேன் நிறைந்த மலர்கள்லாம் வைத்து போற்றி பருவாங்க பாருங்க. அப்படி பரவும் போது அந்த அதிலிருந்து பிளிற்றக்கூடிய தேனால் வந்து நனைந்து போனது போன்ற அந்த திருவடியை என் தலைமையில் வைத்தார்னா அகச்சான்றாக இந்த திருப்பதியத்தில் பாடிருக்கு. இதே போல எங்க இருக்கு அகச்சான்று? இதுக்கு மேலேயும் வந்து இறைவன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்மை விட வந்து ஒரு இழிபிறவியே கிடையாது. சும்மா ஒரு வாழ்வியல் தேவைக்காக இன்ப ஆக்கத்துக்கும் துன்ப நீக்கத்துக்கும், பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், பெண்ணுக்கு திருமணம் ஆகணும், அவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கணும், நல்ல வேலைகள் கிடைக்கணும், நிறைய வருவாய் வரணும், பொருளாதார கஷ்டமே
இருக்கக்கூடாது. நீண்ட வாழ்வு வேணும், நீண்ட ஆரோக்கியம் வேணும், கணவர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைகளும் எல்லாரும் நலமுடன் இருக்கணும், நம்ம குடும்பத்தார் நல்லா இருக்கணும், உற்றார் உறவினர்கள்லாம் நல்லா இருக்கணும். இதற்காக மட்டும் அவங்க வந்து கருவேப்பிலை மருக்கை பயன்படுத்தி கொண்டு அதற்கப்புறம் இதெல்லாம் கிடைச்ச உடனே முற்றிலுமாக மறந்து விடுது. நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன். போய் வேண்டுறது அந்த இறைவன் திருவிழால ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தன் முயற்சியால் தான் ஆனதுங்கிற ஒரு எண்ணம். அந்த முயற்சி இறைவனை வணங்கினதையும் ஒரு முயற்சியாக சேர்த்துக்கிட்டு அந்த தான்கிற எண்ணம் அவங்க மேலோங்கி தன் முயற்சியால் தான் இந்த நன்மைகள் நடந்துட்டு இருக்கிறது. முற்றிலுமாக நன்றி மறந்த கறிவேப்பிலையை வந்து உபயோகப்படுத்திட்டு அதை தூக்கி வெளியில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. கருவேப்பிலை வழிபாடு இதுதான் நான் வந்து சொல்கிறேன். கருவேப்பிலை வழிபாட்டிலேருந்து வந்து விடணும், வெளியில் வந்துடணும். இறைவனை வந்து தோன்றா துணையாக நம்மளுடனே இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடையே வந்து ஒரு கையால் வந்து இல்லறத்தை பிடித்து கொண்டு ஒரு கையால் வந்து இறைவனை பிடித்து கொண்டு அப்படி வந்து வாழ்ந்து பாருங்க, எந்த வித கஷ்டமும் வராது. அதோட சிவபெருமான் மட்டும்தான் கடவுளுங்கிற அந்த உயர்ந்த நெறியில் நிற்கணும். அம்பிகை என்பவர் சிவத்திலிருந்து வேறல்ல. அதுபோல் விநாயகராக இருக்கட்டும், பைரவர், முருகப்பெருமான், வீரபத்திரர், இவர்கள் எல்லாமே வேறு உயிர்கள் அல்ல, எல்லாமே சிவன் தான். அதுக்கு தனியாகவே நான் வந்து விளக்கி ஆதாரங்களோட நான் வந்து பின்னால் விளக்கி சொல்கிறேன். ஒரு தெய்வ வழிபாடுன்னா இவர்களே வந்து இந்த உள்படி நிலைன்னு பேர். சிவத்தை வணங்கும் முன்னே விநாயகர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, பைரவர், வீரபத்திரர் இப்படிலாம் வணங்குறாங்க இல்லையா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வந்து படிநிலை ஏற்றம். கடைசியில் போனீங்கன்னா அங்கே சிவன் தான் இருக்கும். முற்றிலுமாக உலகத்தை அழிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, எந்த இடத்துல இருந்து எந்த மூலத்திலிருந்து தோன்றியதோ அந்த சிவத்தில் போய் அம்பிகை ஒடுங்கி விடுவார், விநாயகர் பெருமான் ஒடுங்கி விடுவார், முருகப்பெருமான் ஒடுங்கி விடுவார், பைரவராக இருக்கட்டும், வீரபத்திரராக இருக்கட்டும், எல்லா சிவ பேத சக்திகளும் அங்கே போய் ஒடுங்கி அங்கே ஏகமாக சிவன் தான் இருப்பார். இப்போ புரியுதா ஒரு தெய்வ வழிபாடுன்னா? இந்த பல தெய்வ வழிபாடு, அந்த ஜோசியக்காரன்ட்ட போகிறது, இங்கே போகிறது, ஏதாவது குருக்கள் அதை சொல்கிறாரு, இது சொல்கிறாரு, பரிகார யாகம் பண்ணுறேன் இந்த சொல்கிறது, இந்த ஏமாற்றம் யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. சிவபெருமானை தவிர அணுவை யாராலையுமே அசைக்க முடியாது. இன்னும் அந்த ஏமாற்றம் இதுக்கெல்லாம் போகாதீங்க. நீங்கள் திருமுறையெல்லாம் படித்து விட்டோம். இந்த பல தெய்வ வழிபாடுகளும் புதுசாக ஏதேதோ தெய்வம்னு சொல்கிறான், அதெல்லாம் போய் வழிபாடுலாம் பெரிய இழிவு, பேரிடர் வந்துடும். பாருங்க, இந்த ஒரு சமண சமயத்தோடக்கு வேத நெறியின் கீழே உள்ள வழிபாடுகள்லாம் படிநிலை வழிபாடு. இப்போ ஒரு சாதாரண ஒரு பெருமாள் வழிபாடு இருக்கு, ஆஞ்சநேயரை வந்து வழிபடுறாங்க, வேற நம்ம ஞானியர்கள்லாம் வழிபடுறாங்க. இதில் வேத நெறியில் உள்ள பல்வேறு பிரிவுகளை வந்து உள்ள கடவுளர்கள்லாம் வழிபடுறாங்கன்னா இது படிநிலை ஏற்ற முறை வழிபாடு. கடைசியாக உச்ச நிலையில இறைவன் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட நமசிவாயச சிவதராயசன்னு சொல்லி அடையாளம் காட்டப்பட்ட அந்த சிவபரம்பொருள் பேரொளி பிழம்பா இருக்குன்னா அந்த இறைவனை நோக்கி பயணப்படும் பொழுது ஒரு இடைநிலை, ஒரு ஏற்ற முறைகளான தெய்வங்கள் வழிபாடு. அதை பத்தி வேத நெறிக்கே தொடர்பில்லாத புறநெறி வந்து உள்ள யாரையோ வந்து இவர் அவரோட அவதாரம் இவரோட அவதாரம் ஒரு ஆதாரமும் இல்லை. இப்படியா வந்து முட்டாள் ஏமாறுவீங்க? ஒரு ஆதாரமும் கிடையாது. யாரோட அவரோட அவதாரம் இவரோட அவதாரம், அவர் வந்து எனக்கு கனவுல வந்தாரு, என்ன தூக்கிட்டு போனாருன்னு சொல்லி இதை விட வந்து ஒரு இழிநிலையே கிடையாது. நல்லா சிந்தித்து பார்க்கணும். உங்களுக்குலாம் ஏன் வந்து கடவுள் இப்படி புறந்தள்ளி விரட்டினாரு? ரொம்ப பரிதாபப்பட வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் ஏக இறைன்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? சிவத்தை தவிர ஏதாவது காமிச்சிருக்காங்களா? இந்த 12 திருமுறைகள்னு ரைட்டு, ஆகமங்கள்ல ரைட்டு, வேதங்கள்ல ரைட்டு. வேதத்தில் எஜுர்வேதத்தில் நடுவில் அதுதானே சொல்றாங்க, நம சிவாயச சிவதராயச. முடிஞ்சு போச்சு. கரு போல் காக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன மயக்கம்? ஆக வாழ்க்கையில வந்து ஒரு சுயநலம் இருந்து ஒரு துன்பம் நீங்கி இந்த பிறவில இதற்கு மேல நீ வந்து சகல செல்வத்து வளத்தோட வாழ்ந்து உன்னோட தன்மைக்கு தக்கவாறு, உன்னோட வழிபாட்டு உயர்வுக்கு தக்கவாறு தக்க வானுலகம் எல்லாம் வந்து கட்டி ஆண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு சுயநலம் இருந்ததுன்னா இந்த ஏக இறை கோட்பாட்டுக்கு வாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. என்ன மயக்கம், என்ன தடுக்குது? அதுலேருந்து வெளியில வாங்க வந்து சிவபெருமான் திருவடியில் வந்து விழுங்க, சிவநாமத்தை சொல்லுங்க, விபூதி பூசுங்க, இதை போட்டுங்க, திருமுறைகளை படிங்க, அடியார் திருக்கூட்டத்தோடு சேருங்க, உழவார பணி, ஆலயத்தில் உள்ள தொண்டு, பன்முக தொண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துங்க. 63 நாயன்மார்கள் எடுத்துக்கொண்ட பணியில ஏதாவது ஒரு நாயன்மாரை வந்து மனசுல வரைச்சு அவரு செய்த தொண்டை செய்யுங்க. இப்போ தூபம் போடுறாங்க, ஒரு இந்த சாம்பிராணி இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, வாசனை செய்யக்கூடியது, அதை செய்யலாம். இல்லை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணலாம். பெண்கள்லாம் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை போய் அலசி விட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணலாம்.
இப்படி ஏதோ ஒரு பணி, அங்கே பசு மடம் இருக்குது, அதுக்கு போய் கீரையை கொடுக்கறது, 2 வாழைப்பழத்தை கொடுக்கறதோ, ஏதோ உணவு கொடுக்கறதுங்கிறது, ஒரு தீவனம் வாங்கி கொடுக்கறது, ஏதோ ஒரு பணியை ஒரு ஆலயம் சார்ந்து இன்னைக்கு வாழக்கூடியவர்கள் ஆலயத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை நிறைவாக வந்து செய்வது. ஏதோ ஒரு உறுதிப்பாடு எடுத்துங்க. ஒன்றுமே செய்யாமல் எனக்கு வந்து கஷ்டம் வந்தப்போ மட்டும் அந்த சாமி அங்கே ஒருத்தர் இருக்காருன்னு நினைப்பிருக்கோம், அப்போ போய் வந்து வழிபடுறது, அதுக்கப்புறம் வந்துடுறது, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கறது கிடையாது. இப்படிப்பட்ட சுயநல வழிபாடு வந்து பல பிறவிகளை நமக்கு கொடுக்கும். சிவ வழிபாடு ஒன்றுதான் இந்த பிறவியை நமக்கு வந்து நீக்கி அந்த பேரின்ப நிலையை எதுவிக்கும். ஐயோ பிறவி போயிட்டு தான் என்னடா பண்றது, உடம்புல அந்த பேரின்பத்துக்கு ஈடு இணையில. உலகத்துல இந்த உடலை கொண்டு நீ எது வந்து உயர்ந்த இன்பம் என்று எண்ணி மகிழ்ந்து அனுபவிக்கிறாயோ அதை விட வந்து அதை வந்து அதாவது அதை அனுபவிச்சவன் வந்து யாரும் சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட கோடானு கோடி மடங்கு ஒரு பேரின்ப நிலையை நிரந்தரமாக இந்த உயிர் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையை நாம் எல்லோரும் எய்த வேண்டும் என்று சொல்லி இத்துடன் இதை நான் வந்து இப்பொழுது நிறைவு செய்து கொண்டு அடுத்த பகுதியை 4வது பகுதியிலே தொடருகிறேன். எல்லோரும் வந்து வாங்க, நல்லா வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை வந்து இந்த பெரிய புராணத்தில் எடுத்து படிங்க. ஆங்காங்கு உள்ள புலவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், திருமுறையில் வந்து பரிச்சயம் உள்ளவர்கள், ஈடுபாடு உள்ளவர்களை கொண்டு பாடம் சொல்ல சொல்லி பாடலுக்கு பாடு கேளுங்க. பெரிய புராணத்தை நம்ம உணர்ந்து விட்டோம்னா அதை விட வந்து ஒரு உயிரை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு உலகத்திலே நூல் கிடையாது. உயிரை பக்குவப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் திரட்டிட்டார். அந்த 11 திருமுறைகள்லையும் உள்ள கருத்துக்கள், வேதாகம கருத்துக்கள்லாம் திரட்டி கொண்டு வந்து செறிவாக வந்து கொடுக்கப்பட்டு ஒரு உயிரை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட வரலாறுகளை உள்ளடக்கிய ஒரு நூல் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்கள் எல்லாம் எல்லா சிவநலன்களையும் எய்த வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய.